ஐசுகண்ணு, என்ன கண்ணாச்சு? எதுக்கு இப்படி வருத்தமா உட்காந்துருக்க? போ பாட்டி, எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன கண்டு பண்ணேன்? பின்ன என்ன பாட்டி, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். என்கிட்ட வந்து கதிர் மாமாவை கட்டிக்க அப்படி இப்படின்னு ஆசை காட்டினேன். நானும் அதை நம்பி கதிர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையோட இருந்தேன். ஆனா இப்ப பாரு, கதிர் மாமாவையும் அந்த அமுதாவையும் பிரிக்கவும் முடியல, கதிர் மாமா மனசுல இடம் பிடிக்கவும் முடியல. அட இவ்வளவுதானா? இதுக்குதான் இப்படி வருத்தமா உட்காந்துருக்கியாக்கும்? ஐசுகண்ணு, உன் மாமனுக்கு மட்டும் இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆகாம இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்க, வந்த அன்னைக்கே உங்க 2 பேத்துக்கு நிச்சயத்தை முடிச்சு அடுத்த நாளே கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருந்திருப்பேன். ஆனா இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாம அமுதான அவன் முந்தானை பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்க. அவகிட்ட இருந்து அவனை பிரிக்கிறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்ல, கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும். நம்ம தான் பொறுமையோட இருக்கணுங்கண்ணு. அட என்ன பாட்டி நீ இப்படிதான் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க. இப்படி சொல்லிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றோம். அமுதாவோட புடவை எடுத்து எரிச்சோம், இன்னும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குதே பாட்டி. ஐசுகண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பாட்டி இருக்கல, இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த கதிரையும் அமுதாவையும் பிரிச்சு உன் கதிர் மாமனுக்கு கெட்டி வைக்கிறதா இல்லையான்னு பாரு. ஐயோ பாட்டி, கதிர் மாமா? அட கதிர் மாமன் தான், உன் கதிர் மாமனை தான் உனக்கு கட்டி வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அது இல்ல பாட்டி, பின்னால கதிர் மாமா. என்னது பின்னாலயா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்லயே இருந்துகிட்டு என்னையும் என் பொண்டாட்டியுமே பிரிக்க நினைப்பீங்க? பாப்பா கதிர் வேணாம்ப்பா. மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அமுதா சொன்னான் இவங்க பேச்சும் நடவடிக்கையும் ஒன்னும் சரியில்லைன்னு. ஆனா அப்ப நான் நம்பல. ஆனா இப்ப இவங்க பேசுறத என் காதாலேயே கேட்டேன். என்னது, அமுதாவையும் என்னையும் பிரிச்சு ஐஸ்வர்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என் ஐஷு, அந்த கிழவிக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு நீங்க இல்ல, இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. இனி யாரும் பிறந்தும் வர முடியாது. எப்ப 2 பேரும் என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே உங்க 2 பேத்துக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. பாப்பா கதிர், அவங்க பண்ணது தப்பு தான்ப்பா. ஆனா இப்ப அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அவங்க எங்கப்பா போவாங்க? எங்கேயோ போகட்டுமா, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போதே உங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முகில் குட்டி செல்லம், அம்மாவோட பட்டு குட்டி செல்லத்துக்கு அம்மா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, பூரி. என்னாச்சு? என் தங்க பிள்ளை சோகமா உட்கார்ந்துருக்கு. குதிரையா? முகில் கண்ணா, அந்த குதிரை எப்படிப்பா ஓடும்? அது பொம்மை குதிரை இல்ல. என்னது சைக்கிளா? முகில் கண்ணா, உனக்கு தான் இங்க இவ்ளோ விளையாட்டு பொருள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா சைக்கிள்? சைக்கிள் ஓட்டிட்டு வெளியே போயிட்டு வர அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சரி சரி, முதல்ல இந்த பூரியை சாப்பிடு, சைக்கிள் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். முகில் செல்லம், சைக்கிள் என்ன இங்க பக்கத்து வீட்லயா விக்குது? ஓடி போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்பா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிதான் சைக்கிள் வாங்கிட்டு வர சொல்ல முடியும். அது வரைக்கும் சாப்பிடாமையா இருக்க போற? ஒழுங்கா சாப்பிடு. அப்பா ராத்திரி வந்ததும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி சைக்கிள் வாங்கி தர சொல்றேன். இல்லடா கண்ணா, அம்மா ஏமாத்த மாட்டேன். அப்பா வந்ததும் கண்டிப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி தர சொல்றேன். முதல்ல சாப்பிடுடா.
சரி ப்ராமிஸ். அப்பா வந்ததும் சொல்லி வாங்கி தர சொல்றேன். நீ முதல்ல சாப்பிடு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ எங்க இருந்து தான் கத்துக்கிறியோ தெரியலடா. சரி ப்ராமிஸ். அப்பா வந்ததும் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு சைக்கிள் வாங்கி தர சொல்றேன். போதுமா? இப்ப சாப்பிடுறியா? பாட்டி, நம்ம இப்ப எங்க பாட்டி போறது? ஐயோ, எங்க தீ போறது? ஐயோ, அவன் பிடிச்சி திருப்புல குறுக்கெலும்பு உடஞ்சிட்டுடி. ஐயோ அம்மா. ஐயோ என்ன பாட்டி, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீ சொன்னனால தானே நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம். ஆமா, நான் தான் சொன்னேன். சொத்து வரும் பணம் வரும்னு நம்பி சொன்னேன். ஆனா அது பாதியிலேயே இப்படி இந்த பயலுக்கு தெரிஞ்சு நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான்னு நான் நினைக்கலையேட்டி. ஐயோ சரி பாட்டி, கதிர் மாமா தான் திரும்பி வரும்போது நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனாருல்ல. திரும்பவும் நம்ம இங்க உட்கார்ந்திருந்தா வந்தா இன்னும் கோவப்படுவாரு. வா பாட்டி போலாம். எட்டி போலாம்னா எங்கிட்டே போறது? இந்த ஊர்ல யாரடி தெரியும் நமக்கு? நமக்கு தெரிஞ்ச ஒரே வீடு என் மவ வீடு மட்டும்தான். இங்க இருந்து போனா நம்ம எங்கிட்டே போறது? ஐயோ என்ன பாட்டி நீ அதுக்கு இப்படி ரோட்லயே உட்கார்ந்திருக்க சொல்றியா? ஐயோ இரு ஐசுகண்ணு, அவன் தான் தோட்டத்துக்கு போயிருக்கானே, வர்றதுக்கு எப்படியும் மதியம் ஆகும். அதுக்குள்ள எதையாவது யோசிச்சு எதையாவது பண்ணுவேன் இரு. ஏப்பா, இவன் அடிச்ச அடியில வாய் வேற ஒரு பக்கமா கோணிட்டு போயிடுச்சே. அத்தை, அவங்க ரெண்டு பேரும் வெளியில திண்ணையில தான் உட்கார்ந்துருக்காங்க அத்தை. பார்க்கவே பாவமா இருக்கு அத்தை. ஐயோ என்னம்மா அமுதா செய்யறது? அவங்கள வீட்டுக்குள்ள கூட கூப்பிட முடியாதே. இந்த கதிர் வேற அவன் வரும்போது அவங்க வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனான். இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் விளங்கலையேம்மா. ஐயோ கடவுளே, இந்த அம்மாவுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ தெரியல. கதிரோட கோவத்துக்கு அவங்கள அவன் சும்மா விட்டுட்டு போனதே பெரிய விஷயம். ஐயோத்தே, என்ன இருந்தாலும் பாட்டி பாவம் வயசானவங்க. இப்படி அவங்கள வெளியில போன்னு சொன்னா அவங்க எங்கத்தே போவாங்க? காலையில வேற சாப்பிட கூட இல்ல. இப்படி அவங்க வெயில்ல வெளியில உட்கார்ந்துருக்காங்க. ஏதாவது ஆச்சுன்னா என்னத்தே பண்றது? அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பாட்டியையும் ஐஷியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன். மடி அமுதா, உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சா அவங்களுக்காக நீ இவ்வளவு தூரம் மனசிறங்கி பேசுற. ஆனா உன்னோட நல்ல மனசு அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்களேம்மா. பரவாயில்ல, அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக அவங்கள வீட்டை விட்டுலாம் வெளியில அனுப்புனா அவங்க எங்கத்தே போவாங்க? இங்க பாருங்க, அவங்கள நான் வீட்டுக்குள்ள வர சொல்றேன். மாமா வந்து என்ன சொன்னாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அம்மாடி அது இல்லம்மா, அவன் ரொம்ப கோவமா வேற சொல்லிட்டு போனான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. சம்பந்தியம்மா, அடடே வாங்க சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, அண்ணன் எங்க சம்பந்தியம்மா? அவருதான் இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு இப்பதான் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரேன்னு போனாரு சம்பந்தியம்மா. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க சம்பந்தியம்மா. அடுத்த வாரம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு தேதி முடிவு பண்ணியிருக்கோம்ல, அதான் சரி தாலி புடவை எல்லாம் வாங்கணும்ல சம்பந்தியம்மா. நாளைக்கு போய் வாங்கிட்டு வரலான்னுட்டு இருக்கோம். அதான் உங்களையும் கூப்பிடலான்னு வந்தேன் சம்பந்தியம்மா. நாங்க என்னத்துக்கு சம்பந்தியம்மா, நீங்களே போய் பார்த்து எடுத்துட்டு வந்தா போதும் சம்பந்தியம்மா. அட இல்லை சம்பந்தியம்மா, நானும் மீனாவும் தான் போகலான்னு இருக்கோம். அஞ்சலி ஸ்வேதா அவங்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு அதுங்க வரமாட்டேன்னு சொல்லிருச்சுங்க. நானும் மீனாவும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். நீங்களும் கூட வந்தால் நல்லா இருக்கும்ல, வாங்களேன். இல்லைங்க சம்பந்தியம்மா, நாளைக்கு அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போக வேண்டியிருக்கு. அதான் சரி நானும் அவரை போயிட்டு வருவோன்னுட்டு இருக்கோம். நீங்கள் கையில் வேணா கூட்டிகிட்டு போங்க சம்பந்தியம்மா. அப்படியா, சரி பின்ன அப்போ நான் கையில கூட்டிட்டு போறேன். நாளைக்கு நானு மீனா கையில சக்தி எல்லாருமா போய் கல்யாணத்துக்கு வேண்டிய துணி நகைன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்க சம்பந்தியம்மா. அமைய மருமவ எங்க? அவதான் உள்ளதா இருக்கா. இருக்க சம்பந்தியம்மா, கூப்பிடுறேன். கையில மடி கையில. அத்தை வாங்கத்தே. கையில எப்படிமா இருக்க? நல்லா இருக்கத்தே. மடி கையில, நாளைக்கு கல்யாணத்துக்கு புடவை நகை எல்லாம் வாங்க போலான்னு இருக்கோம். நீயும் வா, போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ அத்தை, நான் எதுக்கு அத்தை? நீங்களே பார்த்து எடுத்துட்டு வந்துருங்க அத்தை. அட என்னம்மா, நாங்க எடுக்கிறது இருக்கட்டும். நீ தான் உனக்கு புடவை ரிசப்ஷனுக்கு வேண்டிய துணியெல்லாம் பார்த்து உனக்கு விருப்பம் போல எடுக்கலாம்ல. வா போயிட்டு வந்துடலாம். அது இல்ல அத்தை, பரவாயில்ல. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க அத்தை. எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அத்தை.
பாத்தீங்களா சம்மந்தியம்மா, இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் நம்ம எடுத்தா எதுவும் பிடிக்கிறது இல்ல. அந்த கலர் சரியில்லை, அந்த டிசைன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இவளை பாத்தீங்களா, நீங்களே போய் எடுங்கங்கிறா. ஆமா சம்மந்தியம்மா, கையில் அப்படிதான். அப்படியான இது வேணும் அது வேணும்னால சொல்ல மாட்டா. நம்ம எது எடுத்து கொடுக்குறோமோ அது போதும்னு தான் சொல்லுவா. நீங்களே போய் பார்த்து நல்லதா எடுத்துட்டு வாங்க சம்மந்தியம்மா. அப்படியா, சரி. பின்ன அப்ப நானும் மீனாவும் சக்தியும் மட்டுமே போயிட்டு வந்துடுறோம். என்னது, சீனியரும் போறாரா? ஐயோ, நம்ம வேற வரலன்னு சொல்லிட்டோமே. சீனியர் வேற வராரு. இப்ப நம்மளும் போகணுமே, என்ன செய்யறது? அம்மா. என்னடி? மாமா, நானும் துணி எடுக்க போறேம்மா. அத்தைக்கிட்ட எப்படியாவது என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுமா. என்ன கையில விளையாடுறியா? நீ தான் வரலைன்னு சொன்ன, இப்ப திரும்ப கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அத்தை என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவங்களே போய் எடுத்துட்டு வரட்டும். மாமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. நானும் போறேம்மா. அது மட்டும் இல்லாம புடவைன்னா பரவாயில்லம்மா, ரிசப்ஷனுக்கு லெஹெங்கா எடுக்கணும். அதுக்கு அளவெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்புறம் அளவு மாத்தி எடுத்துட்டாங்கன்னா நல்லாவே இருக்காதும்மா. ப்ளீஸ்மா, நானும் போறேம்மா. ஐயோ, நீ இருக்க பாரு. சரி இரு, நான் சொல்றேன். சரிங்க சம்மந்தியம்மா, அப்ப அண்ணன் வந்தா சொல்லிருங்க, நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் சம்மந்தியம்மா, அது நாளைக்கு துணி எடுக்க போகும்போது கையிலையும் கூட்டிட்டு போங்க சம்மந்தியம்மா. ஏன்னா இந்த ரிசப்ஷனுக்கு என்னமோ இந்த லெஹங்கா என்னமோ எடுக்கணுமாம்ல, அதுக்கு ஏதோ அளவு ஏதோ சரியா வராது. நானும் போனா அளவு பார்த்து எடுப்பேன்னு சொல்றா. அட, இதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து பார்த்து எடுமா கையிலன்னு தானே சொன்னேன். சரிம்மா, இதுல என்ன இருக்கு, நாளைக்கு போவோம். நீ ரெடியா இரு, நான் சக்தி அனுப்புறேன். போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம். சரிங்க அத்தை. ஹை ஜாலி, நாளைக்கு சீனியரோட துணி எடுக்க போறோம். நாளைக்கு ஃபுல்லா சீனியர் கூட தான். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.